வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 27. சங்கீதம் 27 மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே என் சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் உட்காருவோம். இந்த 7வது மாதத்திலும் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அபிரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கடந்த 6 மாதங்களும் தேவன் நம்மளை நடத்தி வந்தார், அற்புதமாய் நடத்தி வந்தார், அதிசயமாய் நடத்தி வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அதே போல இந்த வருகிற 6 மாதங்களிலும் தேவன் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சங்கீதம் 27 சங்கீதத்தில் நம்ம கொஞ்ச நேரம் தியானிப்போம். இது தாவீது 2 பகுதியாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1லேருந்து 6 வரை ஒரு சம்பவ நேரத்திலையும், 7வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை ஒரு சம்பவத்திலையும் அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சங்கீதம் இப்போ ஒரு புக்கு எழுதுகிறாங்க அப்படின்னா ஆத்தர் பப்ளிஷர்னு 2 பேர் இருப்பாங்க. ஆத்தர் யாருன்னா அந்த புக்கை எழுதுகிறவங்க, அதில் உள்ள அந்த ஒவ்வொரு ஹெட்டிங்காக போட்டு எழுதுகிறவங்க. அதை பப்ளிஷ் பண்ணுறவங்க யார் அப்படின்னா அதை தொகுத்து வழங்குறவங்க. அதனால தான் அந்த சங்கீதத்தை தொகுத்தவங்க எப்படி தொகுத்துருக்காங்கன்னா 145லேருந்து 150 வரை நீங்கள் எல்லா சங்கீதத்தையும் பார்த்தீங்கன்னா அல்லேலூயா, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள் அப்படின்றதுனே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த 27வது சங்கீதத்தில் 1லேருந்து 6வது வசனம் வரை தாவீது ஒரு சூழ்நிலையை எழுதினதும், 7வது வசனத்துலேருந்து 14வது வசனத்தில் வர ஒரு சூழ்நிலையை எழுதினதும் தொகுத்து எழுதியிருக்கிறது தான் இந்த சங்கீதம். இதில் எனக்கு தாவீதுக்கு நிறைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருந்தது. அதில் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, தாவீது பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்தவனாக இருந்தாலும் புதிய ஏற்பாடோட வெளிப்பாடை உடையவன். ஹல்லேலூயா. எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தாவீது இருந்த காலத்தில் ஆலயமே கிடையாது, சபை இல்லை, ஆலயம் இல்லை. ஆனால் தாவீது சொல்லியிருப்பார், இந்த அதிகாரத்திலே சொல்லியிருப்பார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். அப்போ அந்த ஆலயம் அப்போ கிடையாது, வெறும் உடன்படிக்கை பெட்டி தான் இருக்கும். அதில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் தாவீது இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பார், நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு. இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பார்,
பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் நான் செலுத்துவேன். நீங்கள் விரும்புகிற பலி நொறுங்குண்டதும் நறுங்குண்ட இருதயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் என்னென்னா பலி செலுத்துறது தான். ஒரு பாவம் பண்ணால் பலி செலுத்துவாங்க, அவங்களுக்கு நல்லது நடந்தால் பலி செலுத்துவாங்க. ஆனால் அந்த காலத்திலே தாவீது இருக்கும் போதே அவருக்கு புதிய ஏற்பாட்டோட ஒரு வெளிப்பாடோடு இருந்தவர். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாக இருக்கிறது. அப்போ ஒருமித்து வாசம் பண்ணுகிறதெல்லாம் அங்கே ரொம்ப ரேராக நடக்கிறது. அது தேவாலயமே கிடையாது. அந்த இடத்துல சொல்கிறாரு, அந்த இடத்துல ஆரோனுடைய சிரசில் எப்படி வழிஞ்சுது அந்த அந்த எண்ணெய், அந்த இடத்துல இருந்து தான் ஆசீர்வாதம் ஜீவனும் கட்டளையிடுகிறார். அப்போது தாவீது பழைய ஏற்பாடு காலத்தில் வந்தாலும் ஒரு புதிய ஏற்பாடின் வெளிப்பாடை உடையவன். ஹல்லேலூயா. இப்போ இந்த 1லேருந்து 6வது வசனத்தில் வர நம்ம 3 விதமாக பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1-2 வசனத்தில் தேவன் தாவீது தேவன் மேலே உள்ள அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், ஹல்லேலூயா, ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இதுக்கு ஹெட்டிங் வெறும் தாவீதின் சங்கீதம் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, அவள் ஒரு உற்சாகமூட்டும் ஒரு விசுவாச அறிக்கையாக இந்த சங்கீதத்தை தாவீது எழுதியிருக்கிறாங்க. அதில் 1வது வசனத்தை பார்ப்போம். கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அவன் பயப்படுற காரியம், அஞ்சுகிற காரியம் வரும்போது தாவீதுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், நம்பிக்கை தேவன் மேலே இருந்தது. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு விதமான பயப்படுற காரியம் வரும். அந்த ஒவ்வொரு பயப்படுற காரியத்திலையும் நம்ம யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? தேவன் மேலே அசைக்க முடியாத நம் நம்பிக்கையை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2வது வசனத்தை பார்த்தோன்னா, என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் தாவீது நெருக்கப்படும் பொழுது யாரை நோக்கி கூப்பிடுவான்? தேவனை நோக்கி கூப்பிடுவாங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் நெருக்கப்படும் பொழுது தாவீதுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? தேவன் அவருடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லியிருப்பார், ஆபத்து காலத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டேன், அவர் செவி கொடுத்தார், என்னை விடுவித்தார். சங்கீதம் 121 கூட இருக்கும், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்போ ஒவ்வொரு நெருக்கத்திலையும் ஒவ்வொரு இடத்துல நம்ம பயப்படுகிற காரியம் வரும் பொழுது தாவீதுக்கு தேவன் மேலே ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தது போல நம்மளுக்கும் தேவனு மேலே ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தால் நம்ம நெருக்கத்திலிருந்து தேவன் ஒரு பெருக்கத்தை தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது வசனத்தை பார்ப்போம் அப்படின்னா, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். எதிலே நம்பிக்கையாயிருப்பேன்? தேவன் என்னை நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டால் அவர் என்னை விசாலத்திலே வைப்பார் அப்படின்ற நம்பிக்கை அந்த தாவீது மேலே இருந்தது. அவங்க எந்த சூழ்நிலையில் தாவீது இருக்கலாம்னா, சவுல் இருந்தாலும், சவுல் துரத்தும் போதும் சரி, கோலியாத் இருக்கும் போதும் சரி, அப்சலோம் இருக்கும் போதும் சரி, அடுத்த நிமிஷம் நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையா அப்படின்ற நிலைமை தான். அதில் தான் 3வது வசனத்தில் சொல்லியிருக்காங்க, எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கினாலும், எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கி என்னை அழிக்க நேர்ந்தாலும் என் இருதயம் பயப்படாது. பாளையம் விட்டுருங்க, ஒரு யுத்தமே வந்தாலும், எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தமே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனால் நான் அசைக்க முடியாத விசுவாசம் நான் தேவன் மேலே வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. 4வது வசனமும் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சமூகத்தின் மேல் தாவீதுக்கு இருந்த வாஞ்சை. 1, 2, 3ல் அவர் அசைக்க முடியாத நம்பிக்கை. 3, 4வது வசனம் 5வது வசனத்தில் தேவனுடைய சமூகத்தின் மேல் இருந்த வாஞ்சை. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. எப்படி ஒரு வாஞ்சை பாருங்க. அப்போ ஒரு ஆலயம் கிடையாது, கர்த்தருக்குன்னு ஒரு இடம் துதிக்கிறதுக்குன்னு கிடையாது, ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கும், ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். ஆனால் தாவீது நான் சொன்ன மாதிரி புதிய ஏற்பாடோட வெளிப்பாடோடு உள்ளவன். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அதுதான் அவங்களுக்கு அவரோட வீட்டில் இருக்கும் போது கூட அவரால் இருக்க முடியல. நான் இந்த மாதிரி வீட்டில் இருக்கேன், ஆனால் ஆண்டவருக்கு இப்படி ஒரு ஆலயம் இல்லையே அப்படின்ற அந்த வாஞ்சை இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி தான் தேவனுடைய சமூகத்தின் மேல் நம்மளுக்கு வாஞ்சை அதிகமாய் கொண்டே இருக்கு.
இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்புறம் நம்ம 5வது வசனமும் 6வது வசனத்தில் பார்த்தோன்னா தேவன் தாவீதுக்கு கொடுத்த ஒரு உயர்வு இருக்குது அந்த இடத்துல. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அதாவது இதை நான் இப்படி யோசிக்கிறேன். நம்மளுக்கு சத்துரு நிறைய இடத்துல இருக்கு. மனுஷர்கள் விதமாக இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம். அந்த சத்துரு நம்மளை துரத்தி அந்த தீங்கு நாளில் வரும்போது நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? ஆணுடைய சமூகத்தில் ஓடி அவருடைய கூடாரமாகிய ஆலயத்தில் நம்ம ஒளிஞ்சுக்கிறோம். அப்போ அதுதான் நம்மளுக்கு அந்த சமூகம் தான் அது நம்மளோட வாஞ்சன்னு சொல்லி நம்ம ஒளிஞ்சிக்கிறோம். அப்போ இந்த மனிதர்கள், இந்த சத்ரு அல்லது இந்த வியாதியோ அதெல்லாம், அந்த கடன் பிரச்சனையோ அதெல்லாம் நம்மளை எப்படி தெரியுமா சொல்லும்? நீ என்ன கோழை மாதிரி உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிற, தைரியம் வந்தால் என்கிட்ட மோது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பேசும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நான் பயந்து போய் தீங்கு நாளில் அவருடைய கூடாரத்தில் போய் மறைஞ்சு ஒழிஞ்சிக்கிறேன். அப்போ நம்மளை சுற்றி உள்ளவங்களாம் பேசுவாங்க, என்ன இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் போய் இங்கே ஆணோட சமூகத்தில் வந்துக்கிறிய, சர்ச்சுக்கு போறியே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கூடார மறைவில் இருந்துறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து தான் அந்த அவருடைய மறைவில் வந்து இருந்ததுனால எனக்கு என்ன நன்மை தெரியுமா? என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் ஏல் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒளிஞ்சிருக்கோம்ல, இந்த ஆண்டவருடைய கூடாரத்தில் ஒளிஞ்சிருக்கோம்ல, தீங்கு நாளில் நம்ம பயந்து இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கோம்ல, அவர் என்ன பண்ணுறாரு? சத்துருக்களுக்கு முன்பாக நம்மளை எது தீங்கு நம்மளை கொண்டு வந்ததோ, நம்மளை எது பயமுறுத்தி கொண்டு வந்திருந்ததோ அதுக்கு முன்னாடி அவருடைய கூடார மறைவிலே இருந்து தான் நம்மளை கண்மலையின் மேல் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. சத்துரு இங்கே நம்மளை துரத்திட்டு வந்துடுறான். நம்ம கூடார மறைவில் ஒளிஞ்சிட்டு இருந்தால் சத்துரு எத்தி பார்த்துட்டே தான் இருப்பான். ஏன்னா நம்ம இப்படி தான் வந்தோம், இப்படி தான் நம்ம போகணும், வெளியே போகணுன்னா. ஆனால் தேவன் என்ன தெரியுமா பண்ணுறாரு? இந்த கூடாரத்தில் இருந்துட்டு நம்மளை கண்மலையின் மேல் உயர்த்துறாரு. இப்போ சத்துரு நம்மளை இப்படி பார்க்குறான், இப்படி தானடா உள்ளே போனாங்க, கூடார மறைவில் இருந்துட்டு இப்போ நீங்கள் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் தேவன் நம்மளுக்கு தருகிற ஒரு உயர்வு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து நீங்கள் கூடார மறைவில் இருந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து அவர் உங்கள் தீங்கிலிருந்து விலக்கிறவர் இல்லை, தீங்கிலிருந்து விலக்கி விட்டு நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 6வது வசனம் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அப்படி உயர்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நம்மளுடைய தீங்கிலிருந்து விடுவிச்சிட்டாரு, நம்மளை கண்மலையின் மேல் உயர்த்திச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்தை விட்டு போயிடக்கூடாது. அல்லது அங்கே போய் நம்ம சத்துருவை பார்த்து நம்ம ஏளனமாக பேசிடக்கூடாது. அவருடைய கூடாரத்திலேயே இருந்துட்டு என்ன பண்ணணுமா? அது நிமித்தம், எது நிமித்தம்? தேவன் நம்மளை உயர்த்தது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே இருந்துட்டு சத்ருவை பார்த்து நம்ம ஏளனமாக பேசிடக்கூடாது. ஏன்னா நம்மளை தேவன் உயர்த்திட்டாருன்னு சொல்லிட்டு யாரை பாடணுமா? ஆண்டவருக்கு ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற உயர்வு. ஹல்லேலூயா. இந்த 1லேருந்து 6வது வசனத்துன்னு வர தேவன் தாவீதுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. தேவனுடைய சமூகத்தின் மேல் ஒரு வாஞ்சை இருந்தது. தேவன் தாவீதை எப்படி உயர்த்தினாருன்னு இருந்தது. 7வது வசனத்திலேருந்து 14வது வசனத்தை வர பார்த்தோன்னா 7லேருந்து 10 வரை தாவீதோடைய விண்ணப்பம். அதாவது விண்ணப்பம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட எனக்கு இது கொடுங்க, அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி கிடையாது. இதில் நம்ம தாவீதோட விண்ணப்பம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? 8வது வசனத்தில் பார்த்தோன்னா, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. அதாவது விண்ணப்பம்ன்றது எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்றது இல்லை, ஆண்டோடைய முகத்தை பார்க்க வேண்டியது. அவருடைய கரத்தின் கிரியையிலிருந்து நம்மளுக்கு வேணுன்றதை கேட்கறது இல்லை, அவருடைய கண்களை பார்த்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு உறவு தான் என்னது அந்த விண்ணப்பம். ஹல்லேலூயா. அந்த தாவீது அதை தான் பண்ணுறாரு. உடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, என்னை இங்கேருந்து விடுவீங்க, என்னை இந்த நெருக்கத்திலிருந்து கூப்பிட்றாரு, எல்லாம் பண்ணுறாரு, என்னை இது கொடுங்க அது கொடுங்கன்னெலாம் கேட்கல. அவருடைய கரத்தை தேடுவதில்லை, அவருடைய முகத்தை பார்ப்பது தான் விண்ணப்பம். ஹல்லேலூயா. அதில் தான் அவர் சொல்கிறாரு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எதுக்காக தகப்பனும் தாயையும் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தகப்பனும் தாயும் நம்மளை எவ்வளோ சூழ்நிலை மோசமான சூழ்நிலை இருந்தாலும் கைவிட மாட்டாங்க.
ஆனால் அதை விட மோசமான சூழ்நிலை யோசேப்புக்கு வந்தது. தகப்பனால் கூட உதவி செய்ய முடியாத சூழ்நிலை, தாயினால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் துணை நின்று உயர்த்தினார். கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் நம்மளை கைவிட்டாலும் தேவன் நம்மளை சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து 11:12 பார்த்தோன்னா தாவீதினுடைய வழிகள். 11வது வசனத்தை பார்க்குறோன்னா, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். அதாவது தாவீதை பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா, ஒரு யுத்த வீரன், அவங்களுக்கு தெரியாத ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. சவுல் என்ன பண்ணாருன்னா தாவீதை ஒரு பெரிய பொசிஷனில் வச்சுருந்தார். தாவீதை சவுல் ராஜபாரம் பண்ணும் போதே நிறைய இடத்துல அதாவது யோசித்து இந்த இடத்த இப்படி பிடிச்சிடணும், இந்த இடத்த இப்படி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய யுத்த வீரன். அப்படி இருக்கும் போதுமே தாவீது என்றைக்குமே சுயமாக முடிவெடுத்தது ரொம்ப நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, நான் அங்கே போகலாமா, நான் இதை செய்யலாமா அப்படின்னு ஒவ்வொருமே ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் செய்கிறாங்க. அதனால தான் தாவீதினுடைய வழிகளில் நம்ம பார்க்குறோம், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். அதாவது நம்ம ஒவ்வொரு மூவியும் நான் அடுத்து இது பண்ணலாமா, இது செய்யலாமா, இந்த வேலையில் நான் போகலாமா, இதை நான் அப்ளை பண்ணலாமா, இதை நான் செய்யலாமா அப்படின்றத நம்ம தேவனுக்கு ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு வழிகளையும் நம்ம கேட்டு போனோன்னா தேவன் பிரயோஜனமான உள்ளதுகளை போதித்து நம் நடக்க வேண்டிய வழிகளே நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு மெயினான காரணம் நம்மளுடைய வேதம் மட்டும்தான். இங்கே இவ்வளோ பேர் இருக்கோம், எத்தனை பேர் வேதத்தை முழுசாக படித்து முடிச்சிருப்பீங்கன்றது தெரியல. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. நான் என்னோடய வாழ்க்கையிலேயாவது அல்லது இவ்வளோ நாள் நான் விட்டுட்டேன், இனியாவது இந்த வேதத்தை நான் படிப்பேன். அப்போ தான் தேவன் அவருடைய வழிகளை நம்மளுக்கு போதிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து 13-14 வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதில் போட்டிருக்கு தாவீதுடைய வெற்றி. அதை ஃபஸ்ட்டு விண்ணப்பம், அதுக்கப்புறம் வழிகள், அதுக்கப்புறம் வெற்றி. அதில் நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அதாவது தாவீதுக்கு என்னென்ன ஆசை இருந்தது பாருங்க. எனக்கு இது வேணும், எனக்கு இந்த நாட்டை கொடுங்க, எனக்கு இவ்வளோ பெரிய நாட்டை கொடுங்க அப்படின்ற ஆசைலாம் தாவீதுக்கு கிடையாது. அதாவது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா, நீ இவ்வளோ தூரம் கானான் தேசம் முழுவதையும் இங்கிருந்து அங்கே வர உனக்கு அவ்வளோ இடத்தையும் தந்துடுவேன்னு சொன்னார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட அவ்வளோ தேசத்தையும் கொடுக்க முடியல. ஏன்னா அவங்க நிறையா முறுமுறுத்து இருந்ததுனால கொஞ்சம் தான் கொடுத்தாரு. ஆனால் சாலமோனு தாவீது இருந்த நாட்களில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பாதி முக்கால்வாசி சுதந்திரிச்சிட்டாங்க. ஆனாலும் தாவீதோட ஆசை என்ன தெரியுமா, மீதியை நான் சுதந்திரிச்சு கொள்ளணும்லாம் கிடையாது. நான் ஜீவனுள்ளோ தேசத்திலே நன்மையை காணாதிருந்தால் விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். ஆணுடைய சமூகத்தை அவர் நாடுறது தான் அவருடைய வாஞ்சியாக இருந்தது. அதுதான் வெற்றியாக இருந்தது. 14வது வசனத்தில் நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறாரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்னா நம்மளுக்கு தேவன் ஒரு வெற்றியை தருவார். இது எப்படி காத்திருக்கணுமா, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருந்தால் தேவன் நம்மளுக்கு ஒரு புது பலனை கொடுத்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்பச் செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 27 தேவன் எப்படி அசைக்க முடியாத விசுவாசம் இருந்ததோ, எப்படி அவனுடைய சமூகத்தை தாவீது தேடினானோ, எப்படி ஆண்டவர் அவனை உயர்த்தினாரோ, அதே மாதிரி தேவன் நம்மளையும் உயர்த்தி கண்மலையின் மேல் உயர்த்த தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. தீங்கு வரும் நாளில்